ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோடியை பிரிக்கிறது, ஜோடி சேர்க்குறத பார்த்துப்போம். ஜோடி பிரிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க வீடியோக்குள்ளே வேணும். ஜோடியை பிரிக்கிறதுனா ஏன் பிரிக்க சொல்கிறேன்னா, சில பேரில் பார்த்திங்கன்னா 2 பேர், ஒரு பேர் வந்து எக் வைக்கும் ஆனால் சிக்கு இறக்காது, அந்த சிக்கு வைக்கும் ஆனால் 2 சிக்குமே பிழைக்காது. அது மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது அந்த பேர். இப்போ அந்த பேரை பிரித்து வேறு புறாவோட சேர்க்கணும்னா அது எப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதுவும் இந்த சிவப்பும் அதுவும் ஒரு பேருன்னு வச்சுங்களேன். இன்னொரு பேர் வந்து இதுவும் பேருன்னு வச்சுங்களேன். இந்த மேலையும் இந்த ஃபீமேலையும், இப்போ இந்த ஃபீமேலையும் பேர் பண்ணோம்னா இந்த 2 இது இருக்குது பாருங்கள், இதுவும் ஒரு பேர். இந்த சாக்லேட்டும் இதுவும் ஒரு பேர்னு வச்சுங்களேன். அப்புறம் இந்த மாற்றுக்கண்ணும் அதுவும் ஒரு பேர்னு சும்மா ஒரு பேருக்கு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ இதை வந்து இது கூட சேர்க்கணும்னா இந்த மாற்றுக்கண்ணையும் இந்த சாக்லேட்டையும் நம்ம எடுத்து யார்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை யார் வீட்லேயும் கொடுத்துட்டு எப்பொழுதும் மற்ற ஜோடி சேர்க்குற மாதிரி ஒரு கூண்டில் போட்டு சாப்பாடு தண்ணி எல்லாமே உள்ளே ஒரு 10-15 நாளைக்கு. உடனேலாம் சேராது, அவ்வளோ சீக்கிரம் சேராது. மறுபடியும் அந்த பேரை அதோடய ஃபீமேலே பார்த்துட்டோ இல்லை அதோட மேலே பார்த்துட்டுனால அறவே ஜோடி சேராது. அது 2 இருக்கக்கூடாது. நம்ம கூப்பிலையே வேறு யார்ட்டாச்சும் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 10-15 நாளைக்கு கூண்டிலே போட்டு அடைச்சி வச்சுருந்தோம்னா ஜோடி சேர்ந்துடும். அப்படியும் ஜோடி சேரலைன்னா ஒரு 20 நாள் 25 நாள் அது மாதிரி போட்டு வச்சுக்க வேண்டியதான். மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஜோடி சேர்ந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூப்பில் வந்து ஏகப்பட்ட அப்டேட் இருக்குது. ஒரு பெரிய புறா ஒன்று இறந்து போயிட்டு, இந்த மாற்றுக்கண்ணுன்னு சொன்னோம்ல, இந்த அன்றைக்கி ஒரு மாற்றுக்கண்ணு, அதோட பேர் ஒன்று சிவப்பு கலராக இருக்கும்ல, அது வந்து வயலுக்கு மேய்ச்சலுக்கு போனப்போ மாடு மேய்ச்சவங்களாம் சொன்னாங்க, கழுகு தான் பிடிச்சிவிட்டு 2 கழுகு பிடிச்சிவிட்டு அப்படின்னாங்க. கழுகுலாம் மேக்ஸிமம் பிடிச்சிக்க முடியாது, கழுகு இருக்காது. இந்த பைரின்னு சொல்லுவாங்க, இந்த கழுகு மாதிரி சின்னதாக இருக்கும், புறா சைஸுக்கு தான் இருக்கும். அது 2 சேர்ந்து பிடிச்சிவிட்டு இருக்குது. சரி, இப்போ பார்த்தேன் ரெக்கை மண்டை மட்டும் தான் வளைஞ்சி, வேறு எதுவுமே இல்லை. இப்போ அது அதோட 2 சிக்குக்கும் அது தனியாக தான் இற கொடுத்துட்ருக்கு. அதுக்கு பேர் இல்லை. இப்போ 2 ஒயிட் இருந்துச்சுல, ஒரு ஒயிட்டு கூட காணா போயிட்டுன்னு சொன்னேன். அது திரும்பி வந்துடுச்சு. எப்படி தான் வந்துச்சுன்னு, அதுவும் இன்னொரு ஒயிட்டு ஒன்று மேலே நிற்கும்ல தனியாக, அது 2யும் சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கேட்டாப்புல, அவர்கிட்ட கொடுத்துட்டேன். மேலே வாசலில் அவ்வளோ காசுக்கு தான் கேட்டாப்புல, காசு கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து நம்ம சாக்லேட் இருக்கு பாருங்க, இன்னொரு சாக்லேட்டோட சிக்கு ஒன்று ஒத்தையாகவே இருந்துச்சுல, அதையும் அந்த ஒத்தையாக இருக்கிற சிக்கையும் இன்னொன்று ஒயிட் கலரில் ஒன்று ஒத்தையாக ஒன்று இருக்கும், அது 2யும் நேற்று ஒரு பசங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கூப்பில் ஒரு அப்டேட் இருக்குது, அவங்க பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா கூப்பில் வந்து நம்ம பிளாக் வந்து 2 சிக்கும் பொரிச்சிருச்சு. 2 சிக்குமே நல்லா தான் இருக்குது பார்த்தேன். அப்புறம் வந்து நம்ம கொண்டை இருக்குது பாருங்க, பிளாக் வந்து 2 சிக்கும் பொரிச்சிருச்சு பார்த்தேன், 2 சிக்கும் இருக்குது. இப்போ கொண்டை இருக்குது பாருங்க, இங்கே எக்கு வச்சு வந்துச்சுல, அது 2லேயுமே சிக்கு இருக்குது. நான் ரொம்ப நாள் ஆகிட்டு அது உட்காரம்ட்டு ஏஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 எக்கையும் எடுத்து இதுக்கிட்டே வச்சுருக்கேன், பிளாக்கிட்ட வச்சுருக்கேன். 2 சிக்கு 2 எக்கும் இருக்குது. அந்த எக்குன்னு 2 நாள் பொரிச்சிடும். அதை பொரிச்சதுன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு புறா கூடு கட்டிருக்கணும்ல, இது எக்கு வச்சுன்னா இதுக்கிட்ட வச்சிடலாம். அது எக்கு எடுத்துக்கிட்டு வச்சோம்னா ஃபீட் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா இது 2 நல்லா ஆகிட்டு பறந்துடும். இந்த வாரத்தில் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா அதோட கொண்ட இதெல்லாம் எக்கு வைக்க போகுது இருக்குது. இதோட பேரண்ட் வந்து இதில் எக்கு வைக்க போகுது. இது 2 சிக்கு நல்லா தான் இருக்குது. பெருசாக வந்து 2மே ஒயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஒரு சிக்கு தான் இது நல்லா பெருசாக இருக்குது, இதுவும் ஒயிட்டு தான். பார்த்திங்கன்னா இதோட 2 சிக்கு பிளாக்காக இருக்குது, என்னன்னு தெரியல, பெருசாக வந்து அதுமாதிரி சாக்லேட் கலராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 சிக்குக்கும் மாற்றுக்கன்னு தனியாக தான் இற கொடுத்துட்ருக்கு. அதுக்கு தீனி கொஞ்சம் அதிகமாக போகிறோம் தனியாக. இதோட பேரன் சூப்பர் புறா, அது மேலே எப்படி தான் பிடிச்சிருந்தில்ல, 2 பீஸ் ஆகிட்டான், 2 சேர்ந்து பிடிச்சிட்டான். என்ன பண்ணுறதில்ல, இதுக்கு பேருக்கு நான் எங்கே பிறந்தில்ல, மேலே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ குட் டே. பாய்.